இப்போது இந்த ஒரு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஹேர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை வச்சு ஒரு ஆட் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது நியூஸ் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து அந்த ஆட் வந்து பெருசாக அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அந்த பாம்பே ஷேவிங் கம்பெனியோட லோகோ போட்டு என்ன வருதுன்னா, நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க, இது வந்து ரொம்ப நார்மல் ஃபேஷியல் ஹேர்ஸ் போகிறதெல்லாம். நீ நீ வந்து இவ்வளோ மார்க் எடுத்துட்ட, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் இட். இதோட முடிச்சதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இது ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட். ஓகே, அதனால மார்க்கெட்டிங் நடக்குது தான், தப்பு கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக மார்க்கெட்டிங் நடக்குது. நான் எப்படி அவன் போட்டிருக்கானா, அவன் லோகோ எதுவுமே இல்லை, இந்த ஒரு இது மட்டும் போட்டிருக்கான். We are feeling proud of you. It's not shameful to have a facial hairs. You have got so much mark. We are proud of you. அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் லோகோ போட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னது, don't forget to use in case if you want, like don't forget to use our facial trimmers, அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் ஒரு கிண்டலாக நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்கள் மறந்துடாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றதுக்கு. இது நல்லா யோசிச்சு பாருங்க. இது பாராட்டுற மாதிரி இருக்கா? அஃப்கோர்ஸ் ஹீ டிட் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங், இட்ஸ் ஃபைன், ஓகே. லோகோவோட போட்டு முடிச்சிருக்கலாம், எதுக்கு இப்படி ஒரு வார்த்தையை போடணும்? இது என்ன நல்லா இருக்குல்ல, இதில் நான் பிராண்டிங் பண்ணோம், இதில் நான் மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னு என்ன இருக்குது?